ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நம்ம வீடியோவில் சவுதி அரேபியாவில் தற்போது பல வெளிநாட்டு நண்பர்கள் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. குறிப்பாக விசிட் விசா, உம்ரா விசா, பிஸ்னஸ் விசா இப்படி வந்திருக்கும் பலருடைய விசா காலாவதி ஆகிவிட்டது. அவர்களுடைய முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? எங்களுடைய விமானம் கேன்சல் ஆகிவிட்டது, விசா எக்ஸ்பைரி ஆகிவிட்டது, இப்போது சவுதியில் இருந்தால் அபராதம் வருமா இல்லையா? இந்த சந்தேகம் பலருக்கும் இருக்கிறது. அதனால வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். விசா காலாவதி ஆனால் என்ன நடக்கும், விமானம் கேன்சல் ஆனதால் பிரச்சனை வருமா இல்லையா, அபராதம் வருமா, இமிகிரேஷன் என்ன செய்யும், சவுதி அரசின் நடைமுறை என்னன்ற தகவல்களையும் தெளிவா பார்க்கலாம். சமீபத்தில் சில நாடுகளுக்கு செல்லும் விமானங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதன் காரணமாக பலர் சவுதி அரேபியாவில் இருந்து வெளியே செல்ல முடியாமல் இருக்காங்க. இந்த பிரச்சனை குறிப்பாக வெளிநாட்டு பயணிகளுக்கு ஏற்பட்டிருக்கு. உதாரணமாக இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ் இப்படி பல நாடுகளில் இருந்து வந்தவர்கள் அவர்களின் விசா காலாவதியாகிவிட்டது. இந்த மாதிரியான நிலைமையில் மக்கள் இரண்டு விஷயங்களுக்கு பயப்படுறாங்க. முதல் விஷயம் என்னன்னா, விசா காலாவதி ஆகிவிட்டது. இரண்டாவது, அபராதம் வருமா இல்லையா? சில சமூக வலைதளங்களில் பல தகவல்கள் வருகிறது. உதாரணமாக 2600 ரியால் அபராதம் வரும், ஓவர் ஸ்டே பெனாலிட்டி வரும், இப்படி பலர் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் என்ன நிலைமை அப்படின்றத பார்க்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சவுதி அரசு பொதுவாக ஒரு நடைமுறையை பின்பற்றும். அது என்ன அப்படின்னா, அரசு அல்லது விமான நிறுவனம் காரணமாக விமானம் ரத்து செய்யப்பட்டால் பயணிகளுக்கு பிரச்சனை உருவாக்க மாட்டார்கள். ஏன்னா விமானம் ரத்து ஆவது பயணியின் தவறு இல்லை. இதனால் பல சமயங்களில் அபராதம் விதிக்கப்படாது. ஒரு சிலர் இமிகிரேஷன் அலுவலகத்தில் நேரடியாக கேட்டிருக்காங்க. அவர்களுக்கு சொல்லப்பட்ட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பயப்பட தேவையில்லை, விமான சேவை மீண்டும் இயல்பாக தொடங்கிய பிறகு புதிய டிக்கெட் எடுக்கணும், விமான நிலையத்துக்கு செல்ல வேண்டும், அதுவே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. பலர் கேட்கும் இன்னொரு கேள்வி என்னன்னா, விசா எக்ஸ்டென்ஷன் செய்யணுமான்னு கேட்குறாங்க. பல சமயங்களில் எக்ஸ்டென்ஷன் செய்ய தேவையில்லை. ஏன்னா விமான நிலையத்தில் வெளியேறும் போது அதிகாரிகள் தற்காலிகமாக அனுமதி கொடுத்து வெளியே செல்ல அனுமதிக்கலாம். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. உங்களிடம் இருந்த ஆதாரங்கள் கரெக்டாக இருக்கணும். விமான டிக்கெட், ரத்து செய்யப்பட்ட விமான தகவல், இந்த தகவல்கள் இருந்த அதிகாரிகள் நிலைமையை புரிந்து கொள்வார்கள். சிலர் செய்யும் தவறு என்ன தெரியுமா? தேவையில்லாமல் தினமும் புதிய விமான டிக்கெட் எடுத்து முயற்சி செய்வாங்க. பிறகு அது மீண்டும் கேன்சல் ஆயிரும். மீண்டும் டிக்கெட் எடுப்பாங்க. அது தேவையில்லாத பதற்றத்தை உண்டாக்கும். விமான சேவை இயல்பாக தொடங்கிய பிறகு டிக்கெட் எடுத்தால் போதுமானது. இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. விசா காலாவதி ஆனதால் நீண்ட நாட்கள் சவுதியில் தங்கலாமான்னு நீங்க கேட்டீங்கன்னா தங்க முடியாது. விமான சேவை இயல்பாக தொடங்கிய பிறகு உடனே வெளியேற வேண்டும். அதாவது நிலைமை சரியான பிறகு டிக்கெட் எடுக்கணும், விமான நிலையத்துக்கு செல்ல வேண்டும். சவுதி அரேபியாவில் இருக்கும் அனைத்து வெளிநாட்டு நண்பர்களும் அமைதியா இருக்கணும், பயப்பட வேண்டாம். சமூக வலைதளங்களில் வரும் தவறான தகவல்களை நம்ப வேண்டாம். அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் பின்பற்றுங்க. சவுதியில் இருக்கும் பலரின் குடும்பத்தினர் இந்தியா அல்லது பிற நாடுகளில் இருக்கிறார்கள். அவர்களும் கவலைப்படுகிறார்கள். அவர்களிடம் நீங்கள் தான் சொல்ல வேண்டும், நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று. ஃப்ரெண்ட்ஸ், விமான நிலையத்துக்கு செல்லும் போது இந்த ஆவணங்கள் உங்களிடம் கரெக்டா இருக்கணும். பாஸ்போர்ட், விசா நகல், ரத்து செய்யப்பட்ட விமான டிக்கெட், புதிய விமான டிக்கெட். இந்த மாதிரியான நிலைமையில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க அமைதியா இருப்பதுதான். விசிட் விசா அல்லது உம்ரா விசா காலாவதி ஆனாலும் விமானம் ரத்து காரணமாக சவுதியில் இருந்தால் பொதுவாக அபராதம் வர வாய்ப்பு குறைவு. விமான சேவை இயல்பாக தொடங்கிய பிறகு டிக்கெட் எடுத்து நாட்டிற்கு திரும்பலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சவுதியில் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சவுதி செய்திகள், விசா தகவல்கள், வெளிநாட்டு நண்பர்களுக்கான முக்கிய தகவல்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.